ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு வழியாக நம்முடைய விஜய் கிட்ட பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பத்திரத்தில் வந்து கையெழுத்து வாங்கிட்டா மல்லியை வந்து துரத்தி விட்டுட்டு நம்ம வந்து லீகலாக வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இந்த ரஞ்சிதா போட்ட திட்டமும் இந்த ராஜு போட்ட திட்டத்தை பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா சர்வ சாதாரணமாக வந்து உடைச்சு எரிஞ்சிட்டாருங்க. மல்லி தான் என்னுடைய ஒய்ஃபு, அவளை வந்து நான் ஏற்றுக்கிறதுக்கு வந்து லேட் ஆனாலும் இதுதான் வந்து நிதர்சனம், அவள் கழுத்தில் வந்து நான் வந்து தாலி கட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என் மகளும் வந்து அப்படி மல்லியை தான் வந்து நம்புறா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அப்போ அக்கா பேச்சுக்கு வந்து மரியாதை இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து ராஜு வந்து கேட்டது பார்த்தீங்கன்னா அக்காவது சொக்காவது நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதாவும் வந்து பயங்கரமாக வந்து கோவப்பட்டு மாமா என்னுடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சமாவது நினச்சி பார்த்தியா, நான் வந்து மனமேடை வரை வந்து தாலியை என் கழுத்தில் நீ கட்ட வர நேரத்தில் வந்து கல்யாணம் நின்றுச்சு, என்னை யாராவது வந்து கட்டிப்பாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்டு ட்ராமா பண்ணுறாங்க. அதுக்கு நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, ரஞ்சிதா நீ எதுக்கு வந்து கவலைப்படாத, உன் கல்யாணன்றதுக்கு நானும் ஒரு காரணமாக இருக்கேன், கண்டிப்பாக வந்து உனக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கூடிய சீக்கிரமே வந்து கல்யாணத்துக்கான ஏற்பாடை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாருங்க. என்ன நம்ம வந்து இவரை வந்து லீகலாக வந்து அந்த மல்லியை வந்து டிவோர்ஸ் பண்ண சொல்லிட்டு நம்ம கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா இவர் நம்மளை வந்து வேற ஒருத்தனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி தரத்துக்காக வந்து பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சு பைத்தியம் பிடிச்சிட்டு வந்து உள்ளே வந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் சார் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன் சார், நீங்கள் அந்த நோட்டீஸ் எல்லாம் முதல்ல வந்து எடுத்துகிட்டு போங்க, இல்லை நான் தூக்கி கிழிச்சு போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்காக இந்த ராஜும் பார்த்தீங்கன்னா என் பேச்சுக்கு வந்து மரியாதை இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா போயிட்டு அந்த அருணாச்சலத்துக்கும் அந்த நிஷாவுக்கு வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க. என்னுடைய கல்யாணமே வந்து நின்றுச்சு, அந்த மல்லியால் வந்து எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் வந்து சாகர நிலைமைக்கு வந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய அருணாச்சலம் வந்து ஸ்பீக்கரில் போட்டு வந்து பேசிகிட்டு இருந்தாருங்க. நம்முடைய நிஷா வந்து இதை வந்து கேட்டது, ஏண்டி எனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கை வந்து உனக்கு கிடைக்குதே நான் வந்து இருந்தேன், ஆனால் வந்து இப்போ வந்து உனக்கும் கிடைக்கல எனக்கும் கிடைக்கல, அந்த மல்லிக்கு வந்து கிடைச்சிருக்கு, நம்ம வந்து அந்த மல்லியை வந்து எப்படியாவது வந்து அடித்து துரத்திட்டு நம்ம ரெண்டு பேரும் யார் ரெண்டு பேரில் அடித்து நம்ம வந்து முன்ன வரங்களோ நம்மளே வந்து விஜய் மாமாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து முடிவு பண்ணுறாங்க. இவங்க முடிவில் வந்து தீயை வச்சு கொளுதுன்ற மாதிரி தாங்க வந்து இருக்குது. ஏன்னா வந்து இவங்க நினைக்கிறது வந்து கனவுல கூட வந்து நடக்க போகிறதில்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆசைப்படுறது வந்து பேராசைப்பட்டுட்டு இருக்காங்க. எப்படியாவது வந்து நம்முடைய விஜய் வந்து அவங்களுடைய வலையில் வந்து விழ வச்சிடலாம் அப்படின்ட்டு அது வந்து அவங்களுடைய கனவுல கூட வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த வீடியோ கூட லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் இந்த ரஞ்சிதாவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான அடி வெளுத்து வாங்கி அவங்கெல்லாம் எப்படியாவது வந்து நம்மளுடைய விஜயோட சொத்தை வந்து அபகரிக்க வந்து பார்க்குறாங்க. அதுக்கெல்லாம் வந்து சரியான ஆப்பு வச்சு நம்மளுடைய மல்லி வந்து கூடிய சீக்கிரம் வந்து அவங்கள வந்து அடித்து வெளியே துரத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை வந்து ஆனில் போட்டுவாங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். முடிஞ்ச ஸ்கிப் பண்ணாத பாருங்கள்.